பிரேமா நம்ம போன வீடியோ போட்டிருந்தோம்ல, அதுல நிறைய பேர் கேட்டிருந்தது வந்து சேவிங்ஸ் வீடியோ பத்தி போடுங்கன்னு. ஆமாம், நம்ம எப்பயுமே வந்து பீரியாடிக்காக அந்த சேவிங்ஸ் வீடியோ வந்து பண்ணுவோம். காலத்துக்கு ஏற்ப இது இந்த மாதிரி சேவ் பண்ண முடியும். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு 5 பாயிண்ட் எடுத்து பேச போகிறோம். எப்படிலாம் நம்ம சேவ் பண்ணலாம். அதாவது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அன்றாடம் செலவு பண்ணுறது. நம்ம இப்போ யூஎஸ்ஏல இருக்கும்போது நமக்கு கிராசரி செலவு பண்ணுவோம், இல்லை மருந்துக்கு செலவு பண்ணுவோம். இந்த மாதிரி அன்றாடம் நம்மளோட பட்ஜெட்டில் மந்த்லி பட்ஜெட் இது கண்டிப்பாக இருக்கும்பா அப்படின்னு இருக்கக்கூடிய பொருட்களில் எப்படி சேவ் பண்ணுறது, ஒரு டாப் 5 பாயிண்ட்ஸ் எடுத்து பேச போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. பொறுத்த முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன், இது எங்களோட பாயிண்ட்ஸ் தான். இதை தாண்டி கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். அது நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லும்போது எங்களுக்கும் பார்ப்பவர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏகான்ஸ் ஆப்பை பற்றி நான் இன்வெஸ்ட் பண்ண நாள்லேருந்து அதுக்கான அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லோ ரிஸ்க் நல்ல ரிட்டர்ன். நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணும்னு அவசியம் இல்லை. கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதில் போட்டு வைப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏகான்ஸ் ஆப் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தராங்க. நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அதோட ரிட்டர்ன்ஸுமே உங்கள் ஸ்க்ரீன்லையும் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பின் கமெண்ட்ஸ் இருக்கு. பிளஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட்ஸும் அதுல இருக்கு. ஹே गाइस, வெல்கம் பேக் டு our சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேம், இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல வந்து சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம்ல. ஆமா, இப்ப இருக்கிறது மட்டும் இல்ல, எப்ப இருக்க சிச்சுவேஷன்லயும் சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம். நீ சொன்ன மாதிரி இப்ப மேக்ரோ எக்கனாமிக் சிச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கு. ஸோ பொருட்களோட விலையும் அதிகமா இருக்கு, ரிசெஷன் ஃபியர் இருந்துகிட்டு இருக்கு. பார்க்குறோம், லே ஆஃப்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேக் டு பேக் நடந்துட்டு இருக்கு. டேரிஃப்ஸ் பார்க்குறோம். ஸோ அதனால இன்னும் விலை ஏற்றம் இருக்கும் அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் சேவிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோவை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி பண்ணுறது. பிரேமா, ஃபர்ஸ்ட் சேவிங்ஸாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து HSA ஆர் FSA பிளான். அது போன வீடியோலேயே கூட சொல்லியிருந்தீங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாக்ஸ் சேவர் பிளான். கரெக்ட். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டங்க டாக்ஸ் சேவிங்ஸ் பிளானுங்க. அது முதல்ல HSA பார்த்தா ஹெல்த் கேர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. நீங்கள் வந்து ட்ரிபிள் டேக்ஸ் அட்வான்டேஜஸ் இருக்குது இதில். அதாவது நீங்கள் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணுற பணத்துக்கு வந்து டேக்ஸ் கிடையாது. அது இன்வெஸ்ட்மெண்ட்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த க்ரோத் ஆகிற பணம் இருக்கு இல்லையா, அதுக்குமே டேக்ஸ் கிடையாது. நீங்கள் வித்ட்ராவல், அதாவது ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வித்ட்ராவல் பண்ணும்போது அதுக்கு டேக்ஸோ பெனால்ட்டியோ கிடையாது. ஸோ இந்த மாதிரி ட்ரிபிள் டேக்ஸ் பெனிஃபிட் பிளான் ரொம்ப சூப்பரான பிளான். தயவு செஞ்சு எடுத்து வச்சிங்க. ஏன்னா நம்ம அன்றாடம் நம்ம பட்ஜெட்டில் எப்படியோ வந்துடும். நம்ம குழந்தைங்களுக்கு இல்லை நமக்குன்னு ஒரு கவுண்டர் மெடிசன் கூட வாங்காமல் இருக்க மாட்டோம் இல்லையா. மந்த்லி ஏதோ ஒன்று வாங்கிட்டே இருப்போம் மெடிசன் சம்மந்தமாக. அப்படி எல்லாமே கவர் ஆகும். வெறும் மெடிசன் மட்டும் இல்லை, அதை தாண்டி கவர் ஆகும் இல்லை. ஆமாம் பிரேமா, நம்ம வந்து நிறைய மாய்ஸ்சரைசர், குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஷாம்பு அதெல்லாம் கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம், பேபி ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. நீ சொன்ன மாதிரி மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன். இப்போ வந்து சம்மர் வரப்போகுது, நம்ம கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் வாங்குவோம். அதை நம்ம டேக்ஸ் பெனிஃபிட் அதை சேவ் பண்ணி வாங்கினா இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா. நிறைய வந்து அதில் பெனிஃபிட் இருக்குது. ஈவன் வந்து இந்த HSA பிளான் மூலியமா வந்து ஒரு ஆவரேஜாக பார்க்கும்போது $1500 $1700 வரைக்கும் டேக்ஸில் சேவ் பண்ணுறாங்களாம். நீ ஃபுல்லாக கான்ட்ரிபியூட் பண்ணி அதை யூஸ் பண்ணும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து பிளட் ப்ரெஷர் பார்க்கறதுக்காக இருக்கட்டும், சுகர் டெஸ்ட் பண்ணுறது, சுகர் டெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் கண்டிப்பாக வீட்டில் வாங்கி வச்சிருப்போம் இல்லையா. ஸோ அது எல்லாமே நீங்கள் அந்த டேக்ஸ் சேவிங்ஸ் பெனிஃபிட் பிளானில் வாங்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, ஊரில் யாருக்காவது வாங்கி கொடுக்கலாம் பிளட் ப்ரெஷர் பார்க்கறதோ இல்லை சுகர் டெஸ்ட்டோனா, அதை நீங்கள் உங்களோட டேக்ஸை சேவ் பண்ணி வாங்கலாம் இல்லையா. ஸோ சூப்பரான பிளானு. தயவு செஞ்சு அதை ஓப்பன் பண்ணிங்க. பிரேம், அது எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணலாமா? ஆமாம், போன வீடியோ நம்ம பார்த்தோம் HSA FSA டிஃப்ரென்ஸ்லாம் நம்ம அதில் பார்த்தோம். ஸோ 2 பிளான் இருக்குது. HSA வந்து நீங்கள் எப்போ உங்களோட இன்சூரன்ஸ் ஹை டிடக்டபிள் ஹெல்த் கேர் பிளான் வச்சிருக்கீங்களோ அப்போ நீங்கள் HSA எலிஜிபிள். அது நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணும்போது கூட ஓப்பன் பண்ணலாம், இல்லை வருஷத்தில் எப்போ வேணாலும் நீங்கள் HSA ஓப்பன் பண்ணிக்கலாம். அது ஒரு சூப்பரான விஷயம். ஒருவேளை என்ரோல்மெண்ட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அங்கே நீங்கள் உங்கள் எம்ப்ளாயர் டிடக்ட் பண்ணும்போதே உங்கள் எல்லா டேக்ஸையும் அதை டிடக்ட் பண்ணிட்டு கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்கள் அப்போ ஓப்பன் பண்ணல, இந்த வீடியோ பார்த்த பிறகு ஓப்பன் பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் HDHP பிளான் வச்சிருக்கும் போது தாராளமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அட் எனி பாயிண்ட் ஆஃப் த டைம் ஆஃப் த இயர் நீங்கள் ஃபுல் கான்ட்ரிபியூஷன் பண்ணிவிட்டு நீங்கள் டேக்ஸ் ரிட்டர்ன் பண்ணும்போது இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன்ப்பா HSA அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் டேக்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ HSA எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். FSA பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணும்போது தாங்க ஓப்பன் பண்ண முடியும். ஆல்ரெடி என்ரோல்மெண்ட் பீரியட் முடிஞ்சிச்சு. ஒருவேளை நீங்கள் இப்போ புது கம்பெனி போகிறீங்க, நீங்கள் வந்து HDHP பிளான் எடுக்கல, வேற ஒரு பிளான் எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் FSAக்கு எலிஜிபிள். தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் நிறைய சேவ் பண்ணலாம். செகண்ட் பாயிண்ட் என்ன பார்க்குறீங்க? ஆமாம், செகண்ட் பாயிண்ட் நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து நிறைய நேரங்களில் வந்து இந்த கேஷ்பேக்குங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சரியாக வந்து பயன்படுத்த மாட்டோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. பர்சனலாக என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து நிறைய கிரெடிட் கார்டு வாங்கிடுறோம். ஒவ்வொரு கிரெடிட் கார்டுலையும் ஒவ்வொரு மாதிரியான கேஷ்பேக் கொடுப்பாங்க இல்லையா. 5% கேட்டகரிஸ் ஒவ்வொரு கிரெடிட் கார்டில் இருக்கும். ஸோ சரியான முறையில் நம்ம ஹேண்டில் பண்ண மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கேஷ்பேக் சைட்ஸ் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது நிறைய தராங்க. அதையுமே நம்ம சரியா ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணிப்பேன். ஆமாம், ஆர்த்தி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை ஷேர் பண்ணும்போது ஆமாம் பிரேமா, கேஷ்பேக் சைட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ராக்குடன் வந்து. அதில் வந்து இப்போது 15% வந்து கேஷ்பேக் போயிட்டுருக்கு. இந்தியாவுக்கு யாராவது பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நீங்கள் இந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நல்ல டீல்ஸில் போயிட்டுருக்கு.
ஆமா அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்றவங்களுக்கும் ஏதோ $40 ஃப்ரீ $40 தருவாங்க. ஒன்ஸ் நீங்க $30 $40 பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அது முடிஞ்ச ஒரு பீரியட்ல ஒரு 2 to 3 monthsல உங்களுக்கு அது செக் அனுப்புவாங்க. ஸோ நான் வந்து எப்பவுமே ஆன்லைன் யூஸ் பண்ணும்போது ராக்குட்டன் தான் யூஸ் பண்ணுவேன். ஏதாவது ஸ்டோர்ஸ்ல டீல் ரன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது இல்லாம நம்மளுக்கு இதுலயும் நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜ் ஆஃபர் கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ அதனால நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து நாளையிலேருந்து ஏதோ 15% வந்து 10 daysக்கு ரன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா 20% வந்து சில ஸ்டோர்ஸ்ல எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் இது பெஸ்ட் டீலா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட். நீங்க ராக்குட்டன் வந்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா வந்து நிறைய நேரங்களில் வந்து ஆர்த்தி பயன்படுத்திருக்காங்க, அது சொல்லியிருக்காங்க. ஏன்னா டக்குன்னு வரும் ஒரு 20% டீல்லாம் ஒரு பெரிய டீல் இல்லையா, நம்ம ஒரு $50 எங்கேயோ வாங்குறோம். ஸோ 20%ங்கும் போது அதில் நமக்கு வந்து $10 வந்து ரிட்டர்ன் வந்துடுது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனுங்க. அதான் இதெல்லாம் வந்து நம்ம மந்த்லி என்னென்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறோமோ அதுதான். ஸோ அதை தாண்டி பர்ச்சேஸ் பண்ண போகிறதுல நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் அதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சப்போஸ் இந்த சைடில் வந்து உங்களுக்கு ஹைலி டிடெக்டபிள் இருந்ததுன்னா வந்து நோட்டிஃபை ஆகும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல், அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து கேஷ்பேக் ஃப்ரம் த கிரெடிட் கார்டு, அது ஒரு விஷயம் இருக்குது. இது என்னன்னா வந்து எனக்கு தெரியல, அது வந்து இன்னும் ஸ்டில் அதில் வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே இருந்திருக்கு அதை ஆர்கனைஸ் பண்ணுறது. ஏன்னா நம்ம மல்டிபிள் கிரெடிட் கார்டு வச்சுருக்கோம். ஒவ்வொரு கிரெடிட் கார்டில் ஒவ்வொரு குவார்ட்டரில் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நேரத்தில் நான் விட்டுருக்கேன், இல்லைன்னா சரியான ஆர்கனைஸ் பண்ண முடியல. ஒரு 5க்கு மேற்பட்ட கிரெடிட் கார்டு இருக்கிறதுனால கூட அந்த ப்ராப்ளம் இருக்கலாம். யாராவது எப்படி அதை வந்து சரியாக ஆர்கனைஸ் பண்ணுறது, முக்கியமாக இப்போ நீங்கள் மல்டிபிள் கிரெடிட் கார்டு வச்சுருங்க, ஒவ்வொரு கிரெடிட் கார்டில் ஒவ்வொரு கேட்டகரிஸ் கொடுக்கும்போது அது எப்படி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு எதாவது ஆப் இருந்தால் கூட ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அந்த ஒரு விஷயம் வந்து ஸ்டில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்குது. அப்புறம் தான் யோசிப்போம், ஐயோ போன குவார்ட்டருக்கு வந்து இவங்க நல்லா கொடுத்துருக்காங்களே, அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, போன மந்த்துக்கு நம்ம வந்து பண்ணாமல் விட்டோமே அப்படின்னு. ஓகே, சில கிரெடிட் கார்ட்ஸ் வந்து நீ முன்னாடியே பண்ணிக்கலாம், வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த குவார்ட்டர் எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணும்போது கேஷ்பேக் சைட்ஸ் அண்ட் கேஷ்பேக் ரிவார்ட்ஸ் அது கரெக்டாக கிரெடிட் கார்ட்லேருந்து யூஸ் பண்ணும்போது அது ஒரு சூப்பர் சேவிங்ஸாக இருக்கும். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, ஓகே இப்போ நம்ம வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கேஷ்பேக் சைட்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம ஆன்லைனில் இன்ஸ்டால் கூட கொஞ்சம் ஒர்க் ஆகும். பட் இன்ஸ்டோர் பர்ச்சேஸ் ஆர் ஆன்லைன் பர்ச்சேஸில் நீங்கள் கிரெடிட் கார்டு இல்லாமல் வேறு எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒரு சூப்பரான ஆப்ஷன் இந்த கிஃப்ட் கார்டு. ஆமாம், நான் வந்து கண்டிப்பாக கிஃப்ட் கார்டு சைட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து கிரெடிட் கார்ட்லேயும் நம்மளுக்கு ஒரு இந்த கிஃப்ட் கார்டு சைட் மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணுறதுனால ஒரு கேஷ்பேக் கிடைக்கும். ப்ளஸ் நம்ம அந்த கேஷ்பேக் சைட் மூலியமாக போகும்போது அது ஒரு ஆட் ஆன் ஆகும். ப்ளஸ் இந்த கிஃப்ட் கார்டு சைட்டுக்குள்ளே அவங்க வந்து இப்போ சப்போஸ் $100 கிஃப்ட் கார்டு வாங்கினோன்னா அது $80 கிடைக்கும். ஸோ அதுலேயே ஒரு 20% போல் நம்ம சேவ் பண்ணுவோம். ஆமாம், இது நம்ம வந்து தனி வீடியோவே போட்டிருக்கோம். இதில் கேல்குலேஷன் போட முடியும், ஏன்னா 5 பாயிண்ட் பேசுறதுனால அது கேல்குலேஷன் போட முடியாது. அதில் தனியாகவே ஒரு பாயிண்ட் பேசி நல்ல ஒரு கேல்குலேஷன் போட்டிருந்தோம், எப்படி நம்ம வந்து கேஷ்பேக் அண்ட் கிஃப்ட் கார்டு சைட்டை எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணி எப்படி நிறைய சேவ் பண்ணுறதுன்னு. நாங்கள் என்ன கிஃப்ட் கார்டு சைட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது, ஏன்னா நம்பிக்கையான சைட்ஸ் அதெல்லாம் ரொம்ப நாளாக ஒரு 5 years மேலே 8 years மேலே யூஸ் பண்ணி. ஆமாம், அதெல்லாம் பின் கமெண்ட்ஸ் கொடுக்குறோம், நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த் பிளேஸ் வந்து நீ ஆக்சுவலாக போன வீடியோவில் தான் இந்த ஹிண்ட் கொடுத்துருந்தேன். என்னது? அதான் நம்ம ஹோல்சேலா போகும்போது நிறைய பொருட்கள் அங்க வாங்கி வீணாக்குறோம். ஸோ வி ஷுட் ஃபாலோ த பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஆக்சுவலி நிறைய பேர் கமெண்ட்ல கூட சொல்லியிருந்தாங்க. ஆமா, கரெக்ட். அதனால தான் காஸ்கோல இப்போ நம்ம போகும்போது நம்ம கண்டிப்பா நாங்கள் ஆனியனை வந்து அவாய்ட் பண்ணுவோம். ஏன்னா வந்து காஸ்கோல இருந்து வாங்கிட்டு வர ஒரு ஆனியனே வந்து ஒரு சின்ன பேஸ்கெட் பால் சைஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம என்னத்த பண்றது? ஏன்னா அதை பாதியா கட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் மீதி பாதி யூஸ் பண்ண முடியல. ஆக்சுவலா அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி ஆனியனை வைக்க கூடாது. ஆமா, கரெக்ட். ஸோ நமக்கு தேவையான ஆனியன் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஆல்டி, அதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸாக நாங்கள் ஃபாலோ பண்றது. ஸோ கொஞ்சம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கூட காஸ்கோல வாங்கும்போது கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு ஆனியனை பொறுத்த வரைக்கும், ஆனால் நிறைய வேஸ்டேஜ் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணுவோம். நாங்கள் காஸ்கோல போனோம்னா வெறும் நாங்கள் எங்களுக்கு தேவையானது என்னவோ அது மட்டும் தான் எடுத்துகிட்டு வருவோம். ஏன்னா காஸ்கோ வந்து சில நேரங்களில் ஹோல்சேல் ஸ்டோர்ஸ் போகும்போது நம்ம தேவையில்லாத பொருட்களை டம்ப் பண்ணிடும். ஆக்சுவலாக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணுறோன்னு காஸ்கோக்குள்ளே போய் அது வந்து பயங்கரமாக வெயிட் போடுது, ப்ளஸ் எல்லாமே நடக்குது. காஸ்கோவில் நம்ம இந்தியன் கிராசரி நிறைய காஸ்கோவில் கிடைக்குது, நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அது அங்கே வாங்கணும்னா அதை மட்டும் வாங்கிட்டு ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு ரொம்ப வெளில வரும். இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னோன்னா பிளானிங். ஸோ இந்த ஸ்டோரில் இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிளானிங் வச்சுக்கணும். ஸோ மந்த்லி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டியதில்லை. இது நாங்கள் அனலைஸ் பண்ணோம், அது எல்லாமே நம்ம வீடியோவை போட்டோம். அதனால தான் காஸ்கோ வர்சஸ் இந்தியன் கிராசரி கால்குலேஷனாக இருக்கட்டும், இல்லை காஸ்கோ வர்சஸ் ஆல்டி கால்குலேஷனாக, வால்மார்ட் கால்குலேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் போட்டதுக்கு. ஸோ நாங்கள் காஸ்கோவில் போனால் இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவோம். மற்றபடி வந்து சின்ன சின்ன கிராசரிஸ் நாங்கள் ஆல்டி ஃபாலோ பண்ணுவோம். ட்ரேடர்ஸ் ஜோஸ் கூட நல்லா இருக்கு. கரெக்ட், ட்ரேடர்ஸ் ஜோஸ் நல்லா இருக்கு. அது எப்போ நம்ம போனோம்னா வந்து ஒரு கமெண்ட்ஸ் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, எக் வந்து ட்ரேடர் ஜோஸில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். நம்ம போய் பார்க்கும்போது கம்பேர் பண்ணி பார்த்தோம், காஸ்கோ, ஆல்டி, வால்மார்ட் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ட்ரேடர் ஜோஸில் கம்மியாக இருக்கு. அது மாதிரி சிக்கன், ஆர்கானிக் சிக்கன் கூட அங்கே ரொம்ப நல்லா இருக்கு. ட்ரேடர் ஜோஸ் போனால் இது 2 தான் வாங்குவோம் நாங்கள். வந்து எக்கு இன்னைக்கு கூட எடுத்தோம், 2 per person, 2 dozen per person தான் லிமிட் போட்டுருக்காங்க. நான் ஒர்த்து செம்ம கம்மியாக இருந்தது. ஈவன் காஸ்கோவில் நேற்று இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, அதை விட இங்கே வந்து எக் ப்ரைஸ்
அது வந்து ப்ரௌன் எக்ஸ், லார்ஜ் ப்ரௌன் எக்ஸ் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இந்த மாதிரியான பெஸ்ட் ப்ராக்டிஸ் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு நல்ல பிளானிங் இருக்கும். ஏன்னா இது கிராசரி நம்ம கண்டிப்பாக மாச செலவில் பெரிய செலவு இந்த கிராசரி வந்து விடுது இல்லையா? ஸோ அதனால அந்த பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணுங்க. அது கண்டிப்பாக ஒரு நல்ல சேவிங்ஸை கொடுக்கும். பிரேமா 5th பிளேஸ் என்ன? ஆமாம், 5th பிளேஸ் வந்து சுய பரிசோதனை பண்ணிக்கிறது. என்னது? அதாவது கிரெடிட் கார்டில் என்னென்னலாம் தேவையில்லாத ஐட்டம் நம்ம கட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை வந்து பார்க்கறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்மளை வந்து நல்லாவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் மறதி வந்து தேசிய வியாதிலாம் இல்லை, அது வந்து உலகத்தோட ஒட்டுமொத்த வியாதி. ஏன்னா எப்படியெல்லாம் நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு ஃப்ரீ ட்ரையல்னு கொடுத்தாங்கனாலே கண்டிப்பாக வந்து கிரெடிட் கார்டு வாங்கிடுறாங்க. அது கிரெடிட் கார்டு வாங்கிடுறாங்களா அவங்க கண்டிப்பாக தெரியும் நம்ம மறந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி வந்து நீங்கள் நிறைய பண்ணி வச்சுருந்தீங்கல்ல, மெடிக்கலில் வந்து ஏதோ ஒன்று காஸ்ட் கட்டிங் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு பிளான் எடுத்தால் வந்து அப்போது அந்த மந்த் கம்மியாக இருக்குன்னு ஏதோ ஒன்று எடுத்து வச்சுருக்காங்க. அது கிட்டத்தட்ட 1 year நாங்கள் யூஸே பண்ணல, கட்டிட்டு இருந்தோம். அந்த மாதிரி வந்து லேப்டாப் ரிப்பேர் பண்ண கொடுக்க போன இடத்துல நீங்கள் இந்த மாதிரி இந்த மெம்பராக இருந்தீங்கன்னா அதுக்கு ஏதோ சரி அது முடிச்சதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அதை எடுத்திருக்காங்க போல. ஸோ எனக்கு தெரியவே இல்லை, இது போயிட்டே இருந்திருக்கு. என்னடா இது வேற ஏதோ பேரில் மந்த்லி எடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. கடைசியில் அந்த கடையில் லேப்டாப்புன்னு அவங்க ரிப்பேர் பண்ணல, அதுக்கு ஒரு 6 months போல பே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம், இந்த மாதிரி நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் நிறைய இருக்குல்ல. ஈவன் ரீசெண்டாக ஊபர் ஈட்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து எதுக்கோ ஒன்று ஓகே நம்ம ஓகே கார் வந்து ஆமாம் கார் சர்வீஸ் கொடுக்க போனோம். சரி அப்போ வந்து ஓகே ஊபர் யூஸ் பண்ணலாம்னு ஃப்ரீ ட்ரையல் நாங்கள் சரி ஓகே ஃப்ரீ ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணுவோமே அப்படின்னா கிரெடிட் கார்டு மஸ்ட். கிரெடிட் கார்டு கொடுத்துட்டேன். ஃப்ரீ ட்ரையல் முடிஞ்சு ஒரு எத்தனை மாதம் போச்சு, 2 மாதம் ஐ திங்க் வந்து எடுத்துட்டாங்க. 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆமாம், ஐயோ அப்படின்னு. ஏன்னா அதுக்கு தான் ஃப்ரீ ட்ரையலில் கிரெடிட் கார்டு கேட்குறதே அதுக்கு தான், நம்மளோட மறதியை வந்து யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். வால்மார்ட்டில் ஒரு வாட்டி வந்து இந்த 1 month ஏதோ சப்ஸ்கிரிப்ஷன் ஏதோ நெக்ஸ்ட் டே டெலிவரியோ ஏதோ கொடுத்துருந்துருக்காங்க. 1 year கிட்டனா அது சப்ஸ்கிரிப்ஷன் போயிட்டே இருந்திருக்கு. ஆக்சுவலாக அதை நாங்கள் எடுக்கவும் இல்லை, பட் அவங்க $95 மேலே சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், ஸோ அதான் யாருமே வந்து இப்போலாம் வந்து ஃப்ரீ ட்ரையல் வித்தவுட் கிரெடிட் கார்டு கொடுக்குறதே இல்லை. அதுக்கு தான் வாங்கிடுறாங்க, நம்மள முன்னாடியே வாங்கிடுறாங்கல்ல. ஆமாம், ஃப்ரீ ட்ரையலுங்கிறது நம்மளை வாங்க வைக்கிறதுக்காக போடப்பட்ட மந்திரம் தான். கண்டிப்பாக தெரியும் நம்ம ஒரு தடவை மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து அமேசானில் வந்து கிட்ஸுக்கு ஏதோ ஒரு வாங்கும்போது ஏதோ நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்க போல 6.99 எவ்ரி மந்த் எடுத்துட்டு இருந்தாங்க கிட் சப்ஸ்கிரிப்ஷன். ஆமா, என்னன்னே தெரியல இந்த மாதிரி. ஆக்சுவலா இது எல்லாமே நான் என்ன நினைக்கிறேன், ஒரே கிரெடிட் கார்டில் அட்லீஸ்ட் நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த கிரெடிட் கார்டை வந்து நம்ம மந்த்லி வந்து செக் பண்ணும்போது கொஞ்சம் மாட்டோம். ஆனாலுமே வந்து இது எல்லாமே நடந்த பிறகு தான். இப்போ கிரெடிட் கார்டில் எப்போ பே பண்ணுவோம், இது முடிஞ்ச பிறகு தான் வந்து பே பண்ணுவோம். ஸோ இதை வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கும்போது எங்கேயாவது நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும், குறிப்பு எழுதி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் ஃப்ரீ ட்ரையல் பண்ணியிருக்கப்பா இந்த மந்த் அப்படின்னு. ஆமா, நீங்க அதுவும் நிறைய கிரிக்கெட் பார்க்கறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு நிறைய எடுத்து வச்சிருக்கீங்க. என்ன பெஸ்ட் ப்ராக்டிஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. நிறைய வந்து இந்த மாதிரி வந்து மந்த்லி வந்து போயிட்டு இருக்கு. அது நாங்கள் ரிவ்யூ பண்ணும்போது தான் தெரிய வருது, கிரெடிட் கார்டில் ஆர்த்தி வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ தான் தெரிய வருது இதெல்லாம் நம்ம நிறைய மிஸ் பண்றோம்னு. ஸோ ஏன் வந்து 5th பாயிண்ட் நான் வந்து பீரியாடிக்கலாக ரிவ்யூ பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு விஷயம், சப்ஸ்கிரிப்ஷன் மிஸ் ஆகிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் பே பண்ண பிறகு தான் நம்ம கண்டுபிடிப்போம். அட்லீஸ்ட் அந்த மந்தோட நம்ம தப்பிச்சிடலாம். 2வது விஷயம் என்னன்னா, நம்ம எங்கே நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ரிப்போர்ட் நமக்கு தேவை. ஏன்னா இப்போ சப்போஸ் நம்ம வந்து கேட்டகரிஸாக பிரிச்சுக்கலாம், கிராசரிஸு, கேஸு, இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த மாதிரி பிரிச்சிட்டோம்னா நம்ம எதில் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த கேட்டகரிக்கு நம்ம கேஷ்பேக் ரிவார்ட்ஸ் கிரெடிட் கார்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து நிறைய நம்ம 5% ரிவார்ட்ஸ் வர மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்குமே யூஸ் ஆகும். ஸோ அதனால் பீரியடிக்காக ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாக ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் எங்களோட டாப் 5 பாயிண்ட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதையுமே எங்களோட பாயிண்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம், நாங்களுமே அந்த பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.